ஒரு பிசினஸ் ஓனரா சாட் ஜிபிடிய எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கா? இந்த வீடியோல சாட் ஜிபிடியோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சாட் ஜிபிடினா என்ன, அதோட திறன்கள் என்ன, சாட் ஜிபிடி என்னென்ன விஷயத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இதையெல்லாம் தாண்டி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். சாட் ஜிபிடி என்பது ஒரு ஓப்பன் ஏஐ, ஓப்பன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட மொழி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளீட்டின் அடிப்படையில் சாட் பண்றோம் இல்லைங்களா, நம்ம என்ன கொடுக்கிறோமோ, என்ன டெக்ஸ்ட் கேட்கிறோமோ, அதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. என்ன நம்ம கொடுக்கிறோமோ, சோ ஹியூமன் லைக், மனிதனை போன்று உரையை புரிந்து கொண்டு கரெக்டாக நம்ம உருவாக்கி கொடுக்கும். அப்ப ஜிபிடினா என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன இது கொடுக்கிறோமோ அது நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன, அதுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு விடையை தரும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப 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 ஒரு நம்மளோட கான்வர்சேஷன் உரையாடல்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடோட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதிலையும் கொடுத்து, அதாவது பரந்த அளவில்னு சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் கூகுள் எப்படி போய் சர்ச் பண்றதோ அதே மாதிரி என்னென்ன தகவல்கள் இருக்கோ அத்தனையும் சர்ச் பண்ணி நம்ம என்ன தலைப்புகள்ல கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்களை கரெக்டாக வழங்கும். சோ இதுதாங்க சாட் ஜிபிடி. முதல்ல நம்ம பார்க்க போறது சாட் ஜிபிடியோட திறன்கள், கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் சாட் ஜிபிடி. ஒரு 5 முக்கியமான திறன்கள் இருக்குங்க. முதல் திறன் என்ன அப்படின்னா, உரையாடல் ஈடுபாடு, அதாவது கான்வர்சேஷனல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு சாதாரணமான மற்றும் சிக்கலான விவாதங்களில் பங்கேற்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வேணும், இதுல எங்கேயும் நம்ம ஸ்ட்ரக் ஆயிருக்கோம் அப்படின்னம்னா நீங்க தாராளமா சாட் ஜிபிடி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது நல்லா உரையாடலை உருவாக்கி நல்ல சிக்கலான விஷயத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கும். 2வது திறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகவல் வினவல்கள் அப்படிம்பாங்க, இன்ஃபர்மேஷனல் குவரிஸ். அதாவது சில விஷயத்துக்கு நம்மளுக்கு விளக்கம் வேணும், அதை கொஞ்சம் சுருக்கி சொன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமா, இல்ல விரிவான பதில்களை வழங்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இன்ஃபர்மேஷனல் குவரிஸா நம்ம தாராளமாக கேட்கலாம். 3வது திறன் என்ன அப்படின்னா, படைப்பு எழுத்தும்பாங்க, அதாவது கிரியேட்டிவ் ரைட்டிங். சோ அதுக்குமே ஒரு கதைகள் எழுதலாம், ஒரு கவிதைகள் எழுதலாம், ஒரு நகைச்சுவை போன்ற ஒரு சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்ம கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே சாட் ஜிபிடி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. 4வது திறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி உதவி, எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ். ஆமாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல எங்கேயாவது பார்ப்போம், இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், புதிய கருத்துக்கள் ஏதாவது வேணும், இல்ல புதுசா ஏதாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஒரு மொழி கற்றல், இல்ல ஒரு சிக்கலை எப்படி தீர்வு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தாராளமா சாட் ஜிபிடி கேட்கலாம். அது நல்ல திறன். சோ 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப ஆதரவு, டெக்னிக்கல் சப்போர்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலத்துல கோடிங் எல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. கரெக்டான அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஒரு குறியீட்டு உதவியாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கு அதை சரி செய்த ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவாங்க அதுக்கு, இல்ல ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ், தொழில்நுட்ப ஆலோசனை, இது எல்லாத்துக்குமே அடங்கிடுங்க. சோ இந்த 5 திறன் தான் மிக மிக முக்கியமான சாட் ஜிபிடியோட திறன். அடுத்தது, சாட் ஜிபிடி கூட எப்படி இன்டராக்ட் பண்றது, எப்படி சாட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. ஒரு 3 முக்கியமான டிப்ஸ் மட்டும் நான் இதுல சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, பி கிளியர் அண்ட் கன்சைஸ். தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருங்கள். சோ எந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்டாலும்
ஒரு குறிப்பிட்ட பதில்களை பெற தெளிவான மற்றும் நேரடியான அறிவுறுத்துதல் தான் நம்மளுக்கு தொடங்கணும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் நம்மளுக்கு கிளியரா ஒரு டைரக்ட் ப்ராம்ப்டுக்கு எடுத்தோம்னா நம்ம ஸ்பெசிபிக்கான ஆன்சர்ஸ் நம்மளால எடுக்க முடியுங்க. ஸோ பி கிளியர் அண்ட் கன்சைஸ், தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒன் டாபிக் அட் அ டைம், ஒரு நேரத்தில் ஒரு தலைப்பு. சோ அதுதான் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி மட்டும் கேட்டோம் அப்படின்னம்னா அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பொலைட்னஸ் கவுண்ட்ஸ், அதாவது பணிவு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா அவசியம் இல்லை என்றாலும் ஒரு கண்ணியமான தோணி நம் பெரும்பாலும் உரையாடலை மிகவும் இனிமையாக ஆக்குகிறது இல்லைங்களா? நாமளே நேரில் பார்த்திருக்கோம். எந்த ஒரு விஷயத்திலயுமே அவசரப்படாம மெதுவா பொறுமையா ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே தானுங்க இங்கேயும். சோ இந்த 3 விஷயம் நம்ம பார்க்கணுங்க. ஓகேங்களா? சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா you need to be very 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 concise. ஓகே, be clear and concise. ரெண்டாவது one topic at a time. மூணாவது politeness counts. சோ இதுதான் முக்கியமான 3 டிப்ஸ் ChatGPT கூட எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு. என்னடா வெறும் தியரி மட்டுமே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ இப்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா chatgpt.com இல்ல chat.openai.com அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ள போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் நிக்கும். இது நான் யூஸ் பண்றது ஃப்ரீ வெர்ஷன் தானுங்க. பாருங்க, நான் இன்னும் அப்கிரேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லயே நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்க போறோம். ஸோ வாட் கேன் ஐ ஹெல்ப் வித் அப்படிங்கிறது, ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்கு. ஸோ இப்போ இங்க நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா why do people for example why do people love kurtis. இப்போ ஒரு விமன் பொட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேட்கலாம். அப்படி கேட்டோம் அப்படின்னம்னா ஏன் மக்களுக்கு விமன்ஸ்க்கு இந்த குர்த்திங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் டெய்லி வேர், ட்ரெடிஷ்னல், மாடர்ன், எண்ட்லெஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே படிப்படியா ஒவ்வொரு விஷயத்திலையும் கிளாரிட்டி கொடுக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம கேன் யூ ப்ளீஸ், ரொம்ப சின்ன நார்மலான இங்கிலீஷ் தான், கேன் யூ ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் தி அபவ் இன்டு தமிழ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு தேவையான தமிழ்ல நீங்க எப்படி இன்டராக்ட் பண்றதும் அது சொல்லி கொடுத்துரும். பாத்தீங்கன்னா ஏன் மக்கள் குர்த்திகளை ஏன் விரும்புகிறார்கள்? ஸோ குறைந்த செலவில் அழகு, பாரம்பரியம் மற்றும் வசதி, ஒவ்வொரு நாளும் அணிய வசதியானது. ஸோ இந்த அளவுக்கு நீங்க தாராளமா உங்களோட பிசினஸ்க்கு நீங்க இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இன்னும் சிம்பிளா சொல்ல போனா who is the target audience for kurtis அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா யாரு நம்மளோட இலக்கு பார்வையாளர்கள்? யங் விமன் from the age 16 to 30. ஏன் அப்படின்னா ஏன் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இத்தனை விஷயங்களுக்காக பிடிக்கும். ஒர்க்கிங் விமனையும் நம்ம பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் மதர்ஸுக்கும் நம்ம பண்ணலாம், மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லி விமனுக்கும் பண்ணலாம். ஸோ நல்லா பாருங்க, என்ஆர்ஐஸ் அண்ட் குளோபல் இந்தியன் கம்யூனிட்டிக்கும் பண்ணலாம், ஃபேஷன் ஓரியன்டா இருக்கிற ஆளுகளுக்கு பண்ணலாம். எத்தனை விஷயங்கள் செக்மெண்டா பிரிச்சு காட்டுது பாத்தீங்களா? இதுதாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சொல்றோம் குர்த்தி அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம், ஆனா அதுக்குள்ள இத்தனை இலக்கு பார்வையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறது எப்படி இது புட்டு புட்டு சொல்லுதுன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ChatGPT யூஸ் பண்ணி நம்ம பிசினஸுக்கு என்ன மார்க்கெட் ரிசர்ச் பண்ண முடியும், என்னென்ன ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும், பல விஷயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. சோ மறக்காம இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி பத்தி நான் பேசியிருப்பேன். அங்க இனிமேல் போக போக
ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் நாம வந்து பிசினஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணுங்க. கெட் தி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இதுதான் சாட் ஜிபிடிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒண்ணு, மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.